Hello friends, welcome to our Kavirani Academy channel. நம்ம ஹிந்தி பிரச்சார சபால February 2021 எக்ஸாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்க அக்டோபர் 2020க்கு என்ன போர்ஷனோ அதேதான் February 21க்கும். சோ இப்போ நம்ம 50% போர்ஷன்ஸ்ல வரக்கூடிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து 1 by 1 எக்ஸாம்ஸ்க்கா போட்டுட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது பரீட்சா மாடல் क्वेश्चन பேப்பர் February 2021. இதுக்கு வந்து நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் மாடல் क्वेश्चन பேப்பர் PDF ஃபார்மட்ல கிடைக்கும். சோ அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரோமன் வைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பரீட்சா போர்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சோ இது பேசிக் எக்ஸாம். இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். சோ நோ ப்ராப்ளம், ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. அண்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஹாஃப் ஆஃப் த சாய்ஸஸ் வந்து இருக்கு. நிறைய இதுக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. சிலதுக்கு வந்து நீங்க எல்லாமே எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours, மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். சோ நம்ம இப்ப பார்க்க போறது பரீட்சா மாடல் क्वेश्चन பேப்பர் February 2021. சோ உங்களுக்கு பரீட்சா எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம அந்த வீடியோ வந்து தனியா போடுவோம். ஏன்னா இன்னும் வந்து வெப்சைட் ஓபன் ஆகல. சோ அதனால போடல. சோ நம்ம மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்கலாம். டைம் இருக்கு நமக்கு. சோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நீட்னஸ் அண்ட் லெஜிபிலிட்டி அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. அதாவது தெளிவான கையெழுத்துக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் த ஃபாலோயிங், அதாவது கொடுத்திருக்கிறது வந்து டேஷ்ல இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணோம். ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆ அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்கு. சோ ஆம், ரேல் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் படத்தை பார்த்து பெயர் எழுதுவோம். அதாவது see the picture and write its name. இதுல 10 கொடுத்திருப்பாங்க. இதுல அதனோட ஹிந்தி நேம் வந்து நீங்க எழுதணும். சோ திங்க் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் see the picture and answer the question. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். சோ இதுல 5 क्वेश्चंस இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. யஹ் கியா ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா யஹ் கலம், அந்த கலம் அப்படிங்கறத நீங்க பிளாக்லயும் மத்ததெல்லாம் ப்ளூலயும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கன் மார்க் கிடைக்கும். 2 மார்க்ஸ் அப்படியே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் ஆப்போசிட்ஸ். ஃபோர்த் ரோமன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ். இதுல எல்லாமே நீங்க கொடுத்திருக்கிறதுக்கு அப்படியே எழுதணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணி தான் எழுதணும். எதுக்குமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ரைட் த ஃபாலோயிங் இன் வேர்ட்ஸ். நம்பர்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு போர்ஷன் தெரியும். சோ இது வந்து சாம்பிளுக்கு தான் போடுறோம். நீங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே தான் படிப்பீங்க. ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர், ஒரு டெஸ்ட், மாடல் டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத படிச்சீங்கன்னாவே நீங்க above 80% மேல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். Next, sixth Roman. Write the meaning of the following in Tamil or English. உங்களோட லாங்குவேஜ் எதுவோ அதுல நீங்க எழுதிக்கலாம். Next, fill in the blanks with correct words. அதாவது பிராக்கெட்ல ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் எது கரெக்டா வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மைதான் மே காய் டேஷ் பேல் ஹேன் இருக்கு. அப்ப மைதான் மே காய் और बैल है. அப்ப அதனோட ஆன்சர் வந்து और. சோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். இதுக்கு எதுக்குமே வந்து மார்க் குறைக்க மாட்டாங்க. if your answer is correct, they didn't reduce the marks. next, ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதுங்கன்னு இருக்குது பாருங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அப்படியே மெமரி பண்ணக்கூடாது. நீங்க எப்படி வந்து ஒரு சாங், ஒரு சினி சாங் வந்து எப்படி மெமரி பண்ணிக்குவீங்களோ அந்த மாதிரி வந்து படிச்சுக்கணும். ஒரு சாங்கா படிக்கணும். இத வந்து இது பண்ணி படிக்க கூடாது. லைன் பை லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் துப் துப் கர்த்தி துவாங் உட்டாத்தி அந்த மாதிரி படிக்க கூடாது.
धूप धूप करती तुवांग उठाती रेल कहां से आती है रेल कहां से आती है அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு சாங்கா வந்து பாடுனீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது ஒரு ரைம்ஸ் அது நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் இது வந்து கொடுத்திருக்கிறதுக்கு நீங்க எது ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி எழுதணும் 10th ரோமன் பாத்தீங்க அப்படினா fill in the blanks இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது நீங்க படிச்சு தான் எழுதணும் இது வந்து நீங்க போர்ஷன் பேப்பர் கூட வச்சு ஒரு ரீகால் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் ஏனா லெசன்ஸ் வந்து உங்களுக்கு 3 மேக்ஸिमम உங்களுக்கு 5 லெசன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க மித்ததெல்லாம் பாத்தீங்க அப்படினா 1 லெசன் 2 லெசன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபில்லப்ஸ்க்கு மீனிங்ஸ்க்கு ஆப்போசிட்க்கு இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 1 லெசன் ஆர் 2 லெசன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க சோ 11th ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन ஆன்சர் 2 மார்க் क्वेश्चन ஆன்சர் நீங்க 5 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் அதுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க் நெக்ஸ்ட் 12th ரோமன் பாருங்க translate into தமிழ் or english அதாவது நீங்க வந்து இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ வந்து translate பண்ணி எழுதணும் ஹிந்தில கொடுத்திருக்கிறது நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும் அதாவது இல்லனா translate into ஹிந்தி அதாவது இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல கொடுத்திருப்பாங்க நீங்க வந்து ஹிந்தில translate பண்ணி எழுதணும் இதுக்கு வந்து மார்க் அதே மாதிரி இப்ப what is your name அப்படினு இருக்கு அப்ப உன்னுடைய பெயர் என்ன அதுக்கு எப்படி எழுதுவோம் तुम्हारा नाम क्या है அப்படினு சொல்லிட்டு எழுதுவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து translate பண்ண தெரியல இப்ப நேமுக்கு நாம்னு மட்டும் தெரியுதுனா அத மட்டும் எழுதி வெச்சுவாங்க ஏனா அதுக்கும் மார்க் இருக்கு நீங்க எழுதுற ஒவ்வொரு வேர்டுக்கும் மார்க்ஸ் வந்து இருக்கு அதனால தான் சொல்றேன் நீங்க எதுமே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு வர கூடாது எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வரணும் எதுமே விட்டுட்டு மட்டும் வர கூடாது எல்லா பேப்பருமே நீங்க வந்து ரீட் பண்ணனும் அப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க்ஸ் இருக்கு all the best from Kavirani Academy for your upcoming exams நல்லா படிங்க எதுமே மிஸ் பண்ணாம படிங்க ஏனா இதுதான் பேசிக் எக்ஸாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன சொல்லிருக்கோம் எப்படி சொல்லிருக்கோம்ங்கிறது so thank you for watching viewers subscribe it and share it